ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் இட்லி பேட்டரில் முடக்கத்தான் கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா சீரகம் எள்ளு போட்டு தேங்காய் போட்டு பூண்டு லைட்டாக போட்டு வதக்கிட்டு அதை இட்லி பேட்டரில் சேர்த்து அந்த முடக்கத்தான் கீரை அதை ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இந்த தோசை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கீரை தோசையோ ஜீரணம் ஆகாது அப்படிலாம் சொல்கிறோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டேஸ்ட் வைஸும் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு நான் வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன். இன்னும் அந்த டேஸ்ட் இன்னும் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கையான வழியில் நம்ம இந்த இட்லி தோசை வேணான்றாங்க, அந்த இட்லி தோசை இந்த ஒயிட் பேட்டர் வேணான்றாங்கள்ல, அந்த இதுவை போக்குறதுக்காக இந்த மாதிரி ஆல்ரெடி இது வந்து நார்மல் ஒயிட் பேட்டர் கிடையாது, அரிசி மாவு மட்டும் கிடையாது, இதில் மில்லட்ஸ் எல்லாம் கலந்து வச்சுருக்க மாவு தான். ப்ளஸ் அதில் வந்து முடக்கத்தான் கீரையோட எஃபெக்டை இருக்கணும்னு சொல்கிறதுக்காக சீரகம் எள்ளு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். உண்மையாலே இந்த தோசை ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராகவே இருக்கும். நான் ஒரே ஒரு தோசை கலரில் கூட பெருசாக எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிஜமாலே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் தோசையோட ஃபைனல் அவுட்புட் கூட பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த தோசை பிரிஞ்சு வராது, ஒட்டிக்காது, எந்த இஷ்யூஸுமே இந்த தோசையில் இருக்காது. இந்த தோசை டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ ஃபீல் பெட்டர். இப்போ பாருங்கள், நார்மல் தோசை எப்படி இருக்கோ அதுதான் வித் வெங்காய சட்னி. ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்கள் இட்லி தோசையை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, பட் ஆனால் இந்த மாதிரி அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம், நம்மளோட ஃபுட் ஹேபிட்டோட இதையும் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.